2003ஆம் ஆண்டு பாய்ஸ் திரைப்படம் வந்துச்சு. அது வந்து சங்கர் இயக்கத்தில் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் வந்த படம். சுஜாதா வசனம் எழுதினார். சில விமர்சனங்களை அந்த படம் சந்தித்தது. ஒரு விடலை பசங்களுடைய காதலையும் காமத்தையும் சொன்ன ஒரு படம். பட் அதையே கொஞ்சம் லோக்கலாக வந்து துளுது இளமைன்னு ஒரு படம் வந்து இதை பீட் பண்ணிட்டு போன கதையும் நம்ம அறிந்த ஒன்று தான். பட் ஒரு சில நேரத்தில் நம்ம வந்து வாழ்க்கையில் நான் எப்பயுமே சொல்கிறது ஒன்று இருக்குது. வாழ்க்கையில் எப்பயும் நீங்கள் கம்பேர் மட்டும் பண்ணவே கூடாது. உங்கள் வாழ்க்கையை யாரோடவும் நீங்கள் கம்பேர் பண்ணக்கூடாது. ஒன்று, பொறாமப்படக்கூடாது. இப்போ நம்ம கூட இருக்கிறவங்க ஒரு பெரிய பொசிஷன் போகும்போது பொறாமல் வர்றது இயல்பு. இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், ஒரு வாட்டர் பாக்கெட் பிஸ்னஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு என் வாட்டர் பாக்கெட் பிஸ்னஸ் இல்லாமல் நேற்று வந்தால் ஒரு வாட்டர் பாக்கெட் பிஸ்னஸ் ஆரம்பித்து அது செம்மையாக போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை அவன் தர அந்த அளவுக்கு சரியில்லை, நீங்கள் 1000 இருந்தாலும் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் வெளியே போடக்கூடாது. அவன் வந்து சரி கிடையாது, அது பழச்சு இது மாதிரி சின்ன, அதாவது ஒரு ஏதாவது ஒரு விமர்சனங்களை வந்து கேட்கும்போதோ கொள்ளும்போதோ கூட நீங்கள் வச்சாலும் கூட எப்பயுமே தோண அதை பற்றியே பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் முன்னேறவே முடியாது. ஒன்று, அந்த பொறாமையும் உங்களை சாவடிச்சிடும். அந்த பொறாமையும் உங்களை வந்து தூங்க விடாமல் பண்ணிடும். ஸோ அதனால் நான் எப்பயுமே சொல்கிறது, வாழ்க்கையில் பொறாமப்படாத, உனக்கு விதிச்சது கண்டிப்பாக இருக்கும். நீ செய்கிற விஷயத்த ஒழுங்காகவும் நேர்மையாகவும் செஞ்சால் கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும். இப்போ என் மேலே வைக்கிற விமர்சனங்களே பார்த்தீங்கன்னா, நீ உன் கூட வந்தவங்களாம் எங்கெங்கே போயிட்டான், இது வந்து பொதுவாக ஒரு என்ன சொல்கிறது வைக்கிற விமர்சனங்கள். ஆனால் நமக்கான நண்பர்கள், நமக்காக நிற்கிறவங்க அப்படின்றத வந்து நான் எவ்வளோ சம்பாரிச்சேங்க அது எனக்கு மட்டும்தான் தெரியும். இதெல்லாம் நம்ம நிரூபிக்க வேண்டிய அவசியமும் இல்லை, அதே நேரத்தில் பொறாமையும் பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நம்ம வேலையை நாம் நேர்மையாக ரொம்ப நேர்மையாக நீங்கள் உங்கள் வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும். அது உனக்கான ஒரு வெகுமதியும் உனக்கான கிரீடத்தையும் ஒரு நாள் அது சூட்டி அழகு பார்க்கும். இப்போ ஏன் இவ்வளோ பெரிய கதை சொல்லிட்டு வரேன்? அதான் ஏன்னா நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் வாய்ஸ் ஓவர் சைனிங்ன்றதுக்காக வெயிட் பண்ணிடுறீங்க. ரொம்ப நேரமா ஆனால் அது ஒரு கதையாக போயிட்டு வந்தால் தான் நல்லா இருக்கும். நீங்கள் வாய்ஸ் ஓவர் சைனிங் சொல்கிறாங்களேன்றதுக்காக நான் டப்புன்னு இது ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம், பிக் பாஸ் நிகழ்ச்சியில் யார் வராங்க போகிறாங்கன்னு பேசினா அது நல்லா இருக்குது. கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்க, வாய்ஸ் ஓவர் சைனிங் உங்களுக்கு டைம் கொடுக்குறோம். உங்களுக்கு உங்களை வேற மாதிரி இப்போ எட்டு வந்து மோல்டு பண்ணி எட்டு வந்துட்டு இருக்கேன், புரியுதுங்களா? ரைட், அதே தான். ஸோ அந்த மாதிரி ஸோ இப்படி இருக்குது ஒரு சுச்சுவேஷன். இப்படிலாம் இருக்கும்போது பட் ஆனால் சில நேரத்தில் நம்மளுக்கு வந்து வெற்றிகள் வந்து உடனே கிடைக்காது. நான் சொன்னது எதுக்கு, 2003 பாய்ஸ் படம் வந்துச்சு. நான் எல்லாமே சொன்னேன், பாட்டெலாம் ரொம்ப ஹிட்டு. அந்த ப்ளீஸ் சார்லாம் செம ஹிட்டு. நான் துளிர்னு ஒரு படம் ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணும்போது அதில் இந்த அதெல்லாம் வந்து பீஜெல்லாம் போட்டு என்ன பண்ணோம் அப்போ, ஓகேவா? ஸோ ஏன் அதை சொல்கிறேன்னா, அந்த படத்தில் பங்கு பெற்றவங்க எல்லாருமே வந்து லைம் லைட்டில் இருக்காங்க. 2003 அந்த படத்தில் பங்கு பெற்ற எல்லாருமே லைம் லைட்டில் இருக்கிறாங்க. ஓகே, ஸோ சங்கர் இந்தியன் 2 எடுத்து அவருடைய கதையை முதற்கொண்டு நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. அடுத்தது சித்தார்த் ஒரு டாப் மோஸ்ட். இப்போ சித்தா படம் வரலையும் இன்னமும் லைம் லைட்டில் இருக்க. ஏன் இந்தியன் 2 வந்து அவர் தான் பிரதான கதாபாத்திரத்தில் சங்கர் படத்தில் பண்ணார். உங்களுக்கு பிடிச்ச ஒருத்தவங்களோட என்கேஜ்மெண்ட் கூட இருக்கவருக்கு இல்லை அந்த அதித்தி ராவ் இல்லையா? இல்லை மேடம், எனக்கு பிடிச்சவங்க எல்லாமே டக்குன்னு என்கேஜ்மெண்ட் ஆகிடுறாங்க. என் ராசி போல இருக்கு மேடம். அது வந்து க்ரஷ்ன்னு அக்கி அப்படின்றதுக்குள்ளே டப்புன்னு இது செட்டில் ஆகிடுறாங்க. இப்போ இந்த படம் தாதாவில் கூட ஹீரோயின் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. இந்த சிரிப்பு ஒரு மாதிரி கோண சிரிப்பு மாதிரி இருக்கும். அந்த ஆக்சுவலி டமால்னு பார்த்தா கல்யாணம் ஆயிடுச்சு. அதுவும் இந்த மஞ்சுமல் பாஸ் நடித்த பையனே, அதில் ஒரு பையன் அவரே கல்யாணம் பண்ணி நல்லா இருங்க. அது ஒன்றும் இல்லை, பிடிக்குதுன்றதுக்காக வாழ்நாள் கூட நம்ம கூட சுற்றிட்டு இருக்கணுமா? என்ன அவங்க அப்படியே கல்யாணம் பண்ணாமல் இருக்கணுமா? செட்டில் ஆகணும், நல்லா இருக்கணும், ஜாலியாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும். ஆனால் எனக்கு பிடிச்சது பொண்ணு. அது சமீபத்தை க்ரஷ், அதான் கீன்றதுக்குள்ளே கீ ஏதோ க்ரஷ் கீ அப்படின்றதுக்குள்ளே அங்கே எல்லாம் மேட்ரு முடிஞ்சு போகுது, இஷ்டம் ஆகிடுது. ஸோ அதனால் அது ஒன்றும் மேட்ரு ஒன்றும் இல்லை, சந்தோஷம் தான். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த படத்தில் நடித்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தார்த்துக்கு நான் சொன்ன சித்தா, இப்போ இந்தியன் 2 பரத் ஏகப்பட்ட படம் பண்ணிட்டார். ஏகப்பட்ட படங்களை அவர் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்காரு. நிறைய இப்போ கூட ஏதோ ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. அது விடுங்க, தமன் பெரிய மியூசிக் டைரக்டர். அதாவது தெலுங்குல வந்து செம பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகிட்டார். அவரும் வந்து அங்கே பட்டையை கிளப்பிட்டு இருக்கிறாரு. நக்குல் அவர் வந்து தேவயானியுடைய தம்பி அப்படின்ற ஒரு விசிட்டிங் கார்டு இருக்குது. இப்போ கூட ஏதோ ஒரு படம் பண்ணி ஏதோ சர்ச்சையில் கூட இப்போ சமீபத்தில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மூலமாக சிக்கியிருக்கிறார். அது ஒரு வேற கதை, லைம் லைட்டில் இருக்கார். அப்புறம் ஜெனிலியா, அது நம்ம வடநாட்டில் போய் ஒரு ஆர்டிஸ்ட்டை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகி
நீங்கள் எதிரே பார்க்காத ஒரு லவ் அது ஒரு செட்டில்மெண்ட் அது ஆச்சு. அதை விடுங்க, அது செட்டில் ஆகிட்டாங்க, ஒரு நல்ல பொசிஷன் போயாச்சு. இப்பயும் ஏதாவது ஃபங்க்ஷனு, ஏன் இப்போ ரீசெண்டாக ஏதோ அம்பானி ஃபங்க்ஷனில் கூட போனாங்க போகுது ஜெனியில். ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப லைம்லைட்டில் இருக்கிறாங்க. பட் இந்த ஏன் ரஹ்மான் சொல்ல வேணா, ரவிகே சந்திரன் அதெல்லாம் விடுங்க, மணிகன் ரைட் இவங்கெல்லாம் விட்டுடுங்க, ரஹ்மான் எல்லாமே. இதில் வந்து ஃபேட் அவுட் ஆனதுலன்னு பார்த்தீங்கன்னா ரத்னம், ஏஎம் ரத்னம் ப்ரொடியூசரும் நக்குலும். இப்போ ரத்னம் இதில் தேவையில்லாத விஷயம், பட் சொல்கிறேன் ஓரளவுக்கு. நக்குல் இல்லைங்களா? நக்குல் அவரு தான் ஒரு படம் பண்ணிருக்காரு. ஆமா, இல்ல ஃபேட் அவுட் ஆனவங்க அப்படின்னு. ஃபேட் அவுட் இவங்கலாம் வந்து ஓரளவு லைம் லைட்ல இருந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு அதுல உங்களுக்கு ஓரளவுக்கு அதுல ஒரு டவுட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபேட் அவுட்னா இப்போ மணிகண்டன் பாருங்க, எங்க நீங்க பேசுங்க பாருங்க, மணிகண்டன் பாருங்க லிஸ்டிலே இல்லை. அவராது ஏதாவது வந்து இந்த படம்லாம் அந்த அது பேர் என்ன, சுனைனா கூடலாம் நடிச்சு அந்த பாட்டெல்லாம் பட்டி தொட்டிலாம் ஃபேமஸ் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி சன் பிக்சர்ஸ் வாங்கி அதை ரிலீஸ் பண்ணி காதலில் விழுந்தேனா, அந்த மாதிரி நிறைய படங்கள் அவர் வந்து லைம் லைட்டில் இருந்தார். அந்த மாதிரி அந்த குரூப்பில் இருக்கும் அத்தனை பேருமே ஓரளவு லைம் லைட்டில் வந்தாங்கன்னு சொல்கிறேன். மணிகண்டன் அப்படின்னு பார்க்கும்போது அவர் லைம் லைட்லையும் இல்லை, எங்கேயுமே இல்லை. அப்பேற்பட்ட மணிகண்டன் சமீப காலங்களில் மேலே வந்துட்டு இருக்கிறாரு. அவர் பிக் பாஸ்க்கு வராராம். இப்பதான் வந்திருக்கேன். நீங்க வாய்ஸ் ஓவர் சைனிங்னு சொல்றதுக்கான ஒரு அந்த இதுக்கே நான் இப்பதான் வந்திருக்கேன். சோ மணிகண்டன் பிக் பாஸுக்கு வராதா ஒரு தகவல். அது வந்து அறுதிட்டோ உறுதிட்டோ நம்ம சொல்லல, வர்றதா சொல்லியிருக்காங்க. இப்ப இது மாதிரி இப்ப இன்னைக்கு ஒன்றும் இல்லை, சிவானி வந்து நான் வரமாட்டேன்ற மாதிரி ஏதோ ஒரு போஸ்ட், அது தனி எபிசோட் போடும். ஸோ இன்னும் வந்து ஒரு மாதம் ஓட்டி ஆகணும். இப்போதான் வந்து ப்ரொமோவோ இல்லை லோகோவோ எல்லாம் இப்போ தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. எப்படியா இருந்தாலும் அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் தான் ஆரம்பிச்சு ஆகணும், வேற வழியே கிடையாது. அதாவது அக்டோபர் லாஸ்ட் வீக். சரி அதெல்லாம் இங்கே போகுது பாருங்க. இப்போ பாய்ஸ் மணிகண்டன் ஃப்ரேமுக்கு வராரு. அவர் வர்றதுக்கான சாத்தியங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வரலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வர்றாருன்னு சொன்னாங்க, அப்போ வரல அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொன்ன மாதிரி வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா இருங்க, அதனால பாய்ஸ் மணிகண்டன் வராரு. அவரை பற்றின இன்னும் கொஞ்சம் சில சுவாரஸ்யமான விஷயங்களையும் பேசுவோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிக் பாஸ் பார்க்கறவங்க அநேகமாக அப்படியாவது ஒரு இதில் காமிக்கும், அப்போ டக்குன்னு என்ன பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக வர்றவங்க இந்த வீடியோ பிடிச்சினா அவசியம் லைக் போட பார்த்துக்கோங்க. ஸோ இந்த விரிவான பார்வையில் நம்ம கூட இணைந்திருக்கிறார் என்னுடைய வாய்ஸ் ஓவர். எஸ் அதே தான். ஸோ உங்களோடு நானும் பயணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எம்பளம் போட்டு திரும்ப வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். ஓகே, ஸ்டே டியூன் வித் அஸ். மேடம் அது விடுங்க, அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குல்ல. அதுதான் எப்பயுமே வந்து ஒரு சொஃபஸ்டிகேட்டடா அது வந்து ஒரு மாதிரி உழுந்து புரண்டுகிட்டே இருக்கிறத வேலைக்காகாது. புரியுதுங்களா? விதவிதமா வித்தியாசமா நம்ம ஏதாவது ஒன்று பேசிட்டு இருக்கும்போது அது வந்து லைம் லைட்ல இருக்கப்படும். ஆமா, அதனால அதுதான் இந்த லைம் லைட்னு சொன்ன உடனே அதுல இருந்து அப்படியே வந்துட்டீங்களா? வாங்க. ஏன்னா நீங்க அவர் வராரு வரல அப்படின்னும் பொழுது நடுவில் வந்து அவர் ஒரு பயங்கரமான ஒரு லைம் லைட்டுக்கு வந்தார். எப்ப அப்படின்னா ரொம்ப ஒரு அவருடைய கேஷுவலான இன்டர்வியூ. ஆமா, உண்மையிலே நீங்க அதெல்லாம் அந்த அளவுக்கு நீங்க அப்டேட் ஆயிருப்பீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. என்ன கூப்பிட்டு காமிச்சீங்க. எஸ் எக்ஸாக்ட்லி, அத நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்க பாத்தீங்களா? நீங்க இந்த மாதிரி விஷயங்களை என்ன பண்ணுவீங்கன்னா நீங்க காமிக்கிற எல்லா விஷயங்களையும் நான் ரொம்ப பர்ஃபெக்ட்டா ஞாபகம் வச்சிருக்கேன் ஜாக்கி. ஏன்னா அது நிறைய இடங்கள்ல உதவுது. ஆண்டவனுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இயேசு நாமத்தினாலே. ரைட், ஏதோ நம்ம கூட இருக்கிறீங்களே அதுவே போதும். என்னது மேடம், இன்னொரு ரிப்பீட் சொல்லுங்க. நீங்க காட்டுற எல்லா விஷயத்தையும் நான் கரெக்டா ஞாபகம் வச்சுட்டே இருக்கேன். ஏன்னா அது நிறைய இடங்கள்ல எனக்கு உதவியா இருக்கு. இப்படி நிறைய இடங்கள் உதவி. சரி ஏதோ ஒன்று நான் பேசுறேன். ரைட் ஆமா நானே நீங்க இந்த காட்டின விஷயம் என்ன, நான் இங்க போயிட்டேன். ரைட், நான் கம் டு த பாயிண்ட். ஸோ இந்த மணிகண்டன் வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த இன்டர்வியூல அதாவது வலி நிறைந்தது. நீங்க பொறாமப்பட வேண்டாம், நீங்க மற்ற விஷயங்கள்லாம் பண்ண வேண்டாம். ஆனா கூட இருக்கிறவங்க எல்லாருமே வளர்ந்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, சித்தார்த்த வந்து இந்தியன் டூர்லையும் அவர் கூப்பிட்றாரு. இவர் அதுக்கப்புறம் அறிமுகப்படுத்தின இயக்குனரே வந்து அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல. அது என்ன காரணங்கள் என்னவோ இருக்கலாம், அந்த கதைக்கு ஓப்பனாக இருக்கலாம், இல்லாமல் போகலாம், வாட் எவர் இட் இஸ். பட் ஆனால் ஒரு இன்டர்வியூ திரும்ப அவரை பார்க்க வச்சது. சில இன்டர்வியூ வந்து திடீர்னு ஏன்டா வராங்க, இப்போ நம்ம குக்கு கொம்மல் வர்றவங்க அப்படியே பிக் பாஸ்க்கு வந்துடுவாங்க. அதெல்லாம் வந்து என்னன்னா முகத்தை பதிய வைக்கிறது. ஸோ அந்த இன்டர்வியூ வந்து அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது. நான் உங்ககிட்ட கூட்டு காமிச்சேன். அப்போ வந்து அவர் என்ன சொன்னாரா, நிறைய சரக்கு அதுன்னு போயிட்டேன், என்ன பண்றதுனே தெரியல, வீட்டுல மரியாதை இல்லை. ஏன்னா அது அந்த கம்பேரிசன் கண்டிப்பா இருக்கும். கூடலாம் அப்படி போயிட்டான், நீ மட்டும் ஏன் அப்படி இருக்குன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும். இன்னொன்று அவர் எடுத்து நடித்த படங்களும் பெருசா
ஒர்க் அவுட் ஒர்க் அவுட் ஆகும் சோபிக்கு. காதல் எஃப்எம்னு ஒரு படம் பண்ணாரு, கிச்சா வயசு 16, அதுக்கப்புறம் அதான் காதல் என்னென்னோ படம்லாம் பண்ணார். எல்லாமே வந்து உப்புமா படம் மாதிரியான படங்களாகவே இருந்தது, அதனால் பெருசாக இல்லை. பட் இந்த இன்டர்வியூ விஜய் சேதுபதி பார்க்குறாரு. விஜய் சேதுபதி பார்த்துட்டு மகாராஜா அந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு, நான் அந்த பையனை வந்து அதாவது விஜய் சேதுபதி சீனியரு. ஆக்சுவலி விஜய் சேதுபதி வந்து படத்தில் நடிக்கிறதுக்காக விருப்பப்பட்டு ஃபோட்டோ அனுப்பிச்ச படம். நான் நடிப்பில் ஆர்வமாக இருக்கிறேன், நீங்கள் ஒரு படம் எடுப்பதாக, அந்த ஃபோட்டோக்கு பின்னாடி எழுதிப்பாங்க, ஃபோட்டோ எடுப்பதாக படம் எடுப்பதாக இருக்கிறீர்கள், இந்த புகைப்படம் உங்களுக்காக அனுப்பி வைக்கிறேன், நான் இந்த உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க அப்படின்னு ஒரு செல் நம்பர் போட்டு அனுப்புவாங்க. இதுதான் வந்து இருக்கும். அதன் பிறகு இந்த வெரைட்டி டைரி மாதிரியான இதில் காசு கொடுத்து ஒரு பேஜ் ஃபுல்லாகவே வரும் கீழே உங்கள் தொடர்பு. ஜூனியர் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் மேடம் நான் உங்களுக்கு நிறைய காட்டியிருக்கேன் மேடம். என் வாழ்க்கையை உங்களுக்கு திறந்த புத்தகமா வச்சு ஏகப்பட்டதை காட்டியிருக்கேன் உங்களுக்கு. இல்ல அப்படி ஒன்றும் ஃபுல்லாலாம் இன்னும் இல்லை. சரி 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 வாட் எவர் இட் இஸ். அந்த மாதிரி ஜூனியர் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வந்து நிறைய பெண்களுடைய அந்த அவங்க வந்து பின்னாடி எழுதியிருப்பாங்க. அவங்க வந்து அவர் ஒரு டைரக்டர் அண்ணாவாகவும் அவங்க ஒய்ஃப் அண்ணியாவும் எழுதின லெட்டர்ஸ் எல்லாம் வந்து அந்த அந்த போட்டோ பின்னாடி இருக்கும். அவங்கள பற்றி நான் அப்படியே ஃபுல் வரலாறோட எழுதி அந்த மாதிரியான லெட்டர்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் இவரு வந்து புகைப்படத்தை அனுப்பிச்சிருக்காரு. 2 படங்களுக்கு அனுப்பிச்சிருக்காரு. ஒன்று பாய்ஸ், அடுத்தது 5 ஸ்டார். ஓகே புரியுதுங்களா? ஸோ 5 ஸ்டார் அந்த படமும் ஒரு 5 பேரோட படம், இதுவும் ஒரு 5 பேர் படம். போது இவர் வந்து சரி 10ஓட 11 அத்தோட நம்ம ஒரு ஸ்டான்ஸ் கிடக்குதுன்ற மாதிரி அனுப்பிச்சிருக்காரு. அப்போ இவர் போய் நிற்கிற போது இவர் வந்து ஏதோ ஒரு டீ கடை கிட்ட நிற்கும் போது இவர் வந்து அந்த பக்கம் கிராஸ் போய் பாய்ஸில் நடிச்ச பையன் தானே அப்படின்ற அளவுக்கு பேசுகிற விஷயங்கள், பார்த்த விஷயங்கள். அப்போ விஜய் சேதுபதி சீனியர் யாருன்னா மணிகண்டன். சங்கர் மாதிரி பெரிய டைரக்டர் படத்தில் பெரிய ப்ரொடக்ஷன் வேல்யூவில் நடித்த ஒரு பையன் சோபிக்க முடியாமல் இருக்கும்பொழுது அதனுடைய வலியும் சுற்றத்தார் வந்து அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் எப்படின்றதும் ஒரு சத்தியம் தட்டு மாதிரி இடத்துல வந்து 2 பேர் ஒன்றும் இல்லை சித்தார்த்த போறாரு இவரும் போறாருன்னா அப்போ வந்து நடக்கிற விஷயங்களுமே வந்து ஒரு மாதிரியான ஒரு கண்டிப்பா ஏற்படுத்தும். ஆனா இப்படியான விஷயங்களை நீங்க உங்க வாழ்க்கையில் நீங்க சந்திக்கும் போது ஜஸ்ட் லைக் தட்டா கடந்து போயிருக்கணும். அந்த கடந்து போனதை தான் அவர் வந்து இன்டர்வியூல பேசுனது தான் வந்து விஜய் சேதுபதி பிடிச்சது. வாழ்க்கை என்பது யாரோடும் போட்டி போடுவது அல்ல. கண்டிப்பாக வாழ்க்கை என்பது யாரோடும் போட்டி போடுறது இல்லை. ஓகேவா? நீங்க போட்டி போட ஆரம்பிச்சீங்கன்னா எல்லாத்தையுமே விட்டுடணும். நீங்க எல்லாத்தையும் விட்டு அதாவது இருக்கிற இயல்புல இந்த நேரத்தை உங்களால அனுபவிக்க முடியாம ஏதோ ஒன்று நேக்கி ஓடிக்கிட்டே இருப்பீங்க. உங்களால அதை வந்து அதான் சைக்கிள்ஸ் மாதிரி தான், வண்டியில சுத்த ஆரம்பிச்சு சுத்திட்டே தான் ட்ரோன்னு சுத்திட்டே இருக்கணும். ரைட் திரும்பி பார்க்கும்போது உங்க வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துருக்க மாட்டீங்க. ஸோ அதனால தான் நம்ம சொன்னோம். அப்ப இந்த இன்டர்வியூல அவர் என்ன பேசுறாரு மணிகண்டன் அப்படின் போது அவர் என்ன சொல்றாருன்னா, இதுக்கப்புறம் எனக்கு எதுவும் பெரிய இழப்புகள்லாம் ஒன்றும் கிடையாது, இதே வாடா பார்த்துக்கலாம் அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டேன் அப்படின்றது தான் வந்து விஜய் சேதுபதிக்கு புரிஞ்சதுக்கு. சரி நம்ம கண்ணதில் ஒரு பார்த்த ஒரு பையன் என்ன வளர்ந்த பையன் ஒரு பெரிய படத்தில் நடித்த பையன் இன்னைக்கு அப்படி இல்லாத அப்படி இருக்கும்போது தன்னுடைய 50வது படத்தில் மகாராஜா படத்தில் நித்திலன் கிட்ட சொல்லி இந்த பையனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னது. அவர் வந்து விரும்பி கேட்ட நடிகன்னு பார்த்தீங்கன்னா வினோத் சாகர். அவரது வந்து நிறைய அந்த ராட்சசன் மாதிரி நிறைய படங்கள் அவர் பண்ணியிருக்காரு. நம்ம நண்பர் தான். அந்த ஆலமரத்து கடை அது பேர் என்ன, மாவட்டப்பேட்டில் ஆலமரத்து கீழே ஒரு டிஃபன் கடை இருக்கும். காலையில் ஒரு 7 மணிக்கு எழுந்து அங்கே போய் பல்ல விளக்கிட்டு போனோம்னு வச்சுக்கோங்க. இவங்க தூங்கிட்டு இருந்தாங்கன்னா அதை தான் முடிச்சுட்டு வருவேன். பூரியும் ஒரு பொங்கலையும் சாப்பிட்டு வருவேன். அங்கே அப்பப்போ பார்ப்பேன். அவர் அங்கே ஏதோ டப்பிங் தேட்டர் ஏதோ இருக்கும் போது அங்கே அவர் சிறந்த நடிகர். அனுராப் கஷ்யப் மாதிரியான ஒரு ஆளோட அவருடைய வளர்ச்சி பெருசு. அப்போதான் வந்து விஜய் சேதுபதி சொல்றார், நான் விரும்பி கேட்ட நடிகன் அவன் அப்படின்ட்டு. ஸோ அது வந்து அந்த கேரக்டருக்கு ரொம்ப சூட் ஆகும். அதே மாதிரி மணிகண்டனுக்கும் கரெக்டான அந்த கேரக்டர் வந்து ரொம்ப சூட் ஆகும். ஏன்னா நீங்கள் மகாராஜா பார்த்தீங்கன்னா அது தெரியும். அந்த இன்டர்வியூலாக அவ்வளோ சூப்பரான ஒரு விஷயம். அதுக்கு முன்பான அந்த கோவம் அந்த பாரில் போய் அடிச்சுட்டு வந்தாலும் வேற லெவல் பண்ணியிருப்பார், துவம்சம் பண்ணியிருப்பாரு. விஜய் சேதுபதியை ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருப்பாரு, மணிகண்டன் கிட்ட வந்து நீங்கள் வந்து அந்த ஹெசிடேஷனே கிடையாது. கேமரான்னு ஒன்று பார்த்த அப்புறம் பூந்து விளையாடுவாப்புல, அடிச்சு நவுத்துவாப்புல, அந்த மாதிரி வந்து நான் பார்த்ததே இல்லை. எஸ் இல்லை அதில் அவர் கூட சொன்ன வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது வந்து
திறமை இல்லாதவங்கள வந்து தயவுசெய்து நீங்க யாருமே வந்து போய் ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள வந்து நீங்க வந்து ஒரு இடத்துக்கு கொண்டு வரவே வராதீங்க. அவங்கள மாதிரி விட்டுருங்க. பட் திறமை இருக்கு அப்படிங்கிறவங்கள வந்து கண்டிப்பா அந்த திறமையை வந்து அவங்கள வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாரு. சரி, சமீபத்தில் கூட சிவகார்த்திகேயன் அந்த மாதிரி ஒரு விஷயம் ஒன்று பேசி அதுக்கப்புறம் அதை வந்து தனுஷுக்கும் அவருக்கும் சண்டை போட்டாங்க அப்படின்லாம் பேசி இப்போ 2 பேரும் ஏதோ ஒரு படத்தில் 2 பேரும் ஒன்றா இருக்கிறாங்கன்னு. இல்லை அவங்களுக்கு இன்னும் சண்டை இருக்குது, அவங்க ஜஸ்ட் ஃபோட்டோவுக்காக அப்படின்னாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இருக்குது. இப்போ நானே இன்னொருத்தவங்க கூட சண்டை போகிறேன், நேரில் வராருன்னும் போது அப்படின்னா திரும்ப அது ஒன்று இருக்கு. இன்னொன்று அவங்களுக்குள்ள சண்டையே கூட இல்லாமல் இருக்கலாம், ஒரு இயலாமையினோட வெளிப்பாடாக கூட ஒரு பேச்சு இருந்திருக்கலாம், இயல்பாக வேற யாராவது சுட்டி காட்டியிருக்கலாம். நீங்க அதை வச்சு பழக்கணும் போது ஏதாவது கதை கட்டி விட்டுட்டே இருக்க வேண்டியதானே. நீங்க சண்டை போட்டீங்கன்னா டப்புன்னு அவங்க நேரில் பார்த்தீங்கன்னா அப்படியே மாறிடுவீங்க ஜாக்கி. நீங்க அந்த சண்டை அவ்வளவுதான் உங்களுக்கு. நேரில் பார்த்துட்டு அந்த அரை நொடிக்கு அப்புறம் ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். அது இப்போ நீங்கள் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னீங்களே க்ரஷுக்கு வர மாதிரி விஷ் ஆகிடும் அது. அச்சம் நாணம் என்பது ஐதர்கால பழசு, முத்து முத்தம் போடவா ரத்தம் புத்தம் புதுசு. ஓகேவா? அது மாதிரி நம்ம வந்து அச்சம் நடனாலாம் ரொம்ப, அதாவது டக்குன்னு என்ன பண்ணுறது, சில நேரத்தில் வந்து சில பார்வைகள் நம்மளால் தவிர்க்க முடியாது. என்ன பண்ணுறது, அதுதான் இந்த இந்த இயக்கத்தினோட முக்கிய காரணமே அந்த தானுங்க. இல்லைன்னா தவறா சொல்லுது. ஒரு உதாரணத்தை வந்து இப்போ நம்ம வந்து டக்குன்னு புரியுற மாதிரி சொல்லணும் இல்லையா? அந்த மாதிரி சொன்னேன். எனக்கு புரியுற மாதிரி இல்லை எல்லாருக்கும் புரியுற மாதிரி. இப்போ ஜாக்கினா எப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா, ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணிட்டு வர்றவங்களுக்கு. அப்போ இதை சொன்னீங்கன்னா கரெக்டாக அவங்க ஆமாம் இல்லை அப்படின்றது அதோட முடிச்சு போட்டுப்பாங்க. சரி ஓகே. ஸோ அந்த மாதிரி வந்து திறமைகள் வந்து யாரையும் வந்து வளர்த்தலாம் விட முடியாது. ஏன்னா அது விஜய் சேதுபதி சொன்னார், திறமைகளை நான் இருந்து வளர்த்து விட்றேன்னு நினச்சி ஆப்பு வாங்கினதுலாம் அதிகம், பையனுக்கு வந்து திறமை இருக்கு, அவர் வருவார் அப்படின்றதையும் தனக்கு முன்னால் இருந்த ஒரு பையன் ஒரு யோசிச்சு பாருங்க. அந்த வளர்ச்சியும் அந்த கண் எதிர்க்க வந்து ஒருத்த வந்து நிர்கதியா நிக்கிறதையும் பார்த்து வாய்ப்பு கொடுக்கறதுலாம் பெரிய விஷயம் அது. அதான் இப்போ அதை வந்து அந்த மாதிரியான ஒரு ஆள் பிக் பாஸ்க்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹேண்டில் பண்ற விஷயங்கள் வந்து ரொம்ப வந்து மெச்சூர்டா இருக்கும். ஏன்னா நிறைய அடிபட்டாச்சு. அதன் பிறகு வந்து பெருசா ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு வந்து அந்த புகழோடு இருக்கிறவங்க வந்தாலும் சரி, புகழ் இல்லாமல் இருக்கிறவங்க வந்தாலும் சரி, அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கறதும் ஓரளவுக்கு தெரியும். மேலே ஏறி கீழே பார்த்தவனுக்கு இருக்கு இல்லையா, அதே மாதிரி கீழே வந்துட்டு மேலே ஏறணும் வந்து அது வந்து ஈஸியா லைஃப் ஹேண்டில் பண்ணலாம். மேலே இருந்து தொபுகுடுன்னு ஒரு நாள் ஊன்ட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில பேர் வந்து மேலே ஏறாமல் போயிடுவாங்க. சில பேர் வந்து இந்த மாதிரியான தன்னம்பிக்கையோட மணிகன் பேசின ஒரு பேச்சு தான் மகாராஜா மாதிரியான ஒரு படப்பும் அடுத்ததுக்காக பிக் பாஸ் மாதிரியான ஒரு 100 நாள்ல வந்து அவரை பேசிக்கிட்டே இருப்பாங்க, அது ரெஜிஸ்டர் ஆகிக்கிட்டே இருக்கும். பிக் பாஸ்ல சில நெகட்டிவ்ஸும் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அதன் பிறகுதான் ஜூலியெல்லாம் பெரிய ஆளானாங்க, அதையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. ஸோ மணிகண்டனுடைய வருகை வந்து வரவேற்கப்படக்கூடிய விஷயம்தான், வரவேற்கிறோம், வாழ்த்துக்கள், பார்த்துக்கும். தட்ஸ் ஆல். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு சாங்கோட முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் விரும்பி கேட்ட ஒரு பாடல் தானே மேடம்? இந்த பாட்டு தானே? ஜூன் போனால் ஜூலை காற்றே கண் பார்த்தால், அந்த பாட்டில் இல்லை மேடம், இதுதான். அதாவது ஏஆர் ரஹ்மான் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் அனுபமா பாடின இந்த பாட்டு. அதாவது ஜூலை மாதம் வந்தால் ஜோடி சேரும் வயசு, மாலை நேரம் வந்தால் பாட்டு பாடும் மனசு, அச்சம் நானும் என்பது ஹைதர் கால பழசு, முத்து முத்தம் போடவா ரத்த யுத்தம் புதுசு. ரத்த யுத்தமா? சரி, ரத்தம் புத்தம் புதுசு அது அங்க இருக்கு சார். இல்ல மேடம், அது கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க. பட் பாட்டே பாடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மிஸ்டேக் வார்த்தை இல்ல. சரிங்க. இல்லைங்க, காடு மலைகள் தேசங்கள் காண்போமா காற்றை கேள், வீடு வேண்டாம் கூடொன்று வேண்டாமா காட்டை கேள். இவ்வளோ கியூ கொடுத்து நீங்கள் யோசிக்கிற போது அவுட் ஆஃப் பாக்ஸில் இருக்கீங்க மேடம். நீங்கள் இதுக்கு நீங்கள் எழுந்துலாம் பார்க்க வேணாம். நீங்கள் அதாவது உங்கள் வரியாக பாடி இங்கே எதாயிடுச்சு, அவங்க மேலே இங்கேயும் மாற்றி போடுறாங்க, அப்பயே தெரிஞ்சு போச்சு. ஆமாம், ஆனால் மைண்டில் இருந்தால் அது வந்துடும் மேடம். சொல்லுங்க படம். காதல் என்று சொன்னதும் காற்றும் கைகள் தட்டும், காதல் என்னும் வார்த்தை தான் சர்வதேச சட்டம். ஜூலை மாதம் வந்தால் ஜோடி சேரும் வயசு, மாலை நேரம் வந்தால் பாட்டு பாடும் மனசு, அச்சநானம் என்பது ஹைதர் கால பழசு, முத்த முத்தம் போடவா ரத்த புத்தம் புதுசு. இங்கு பாடல் எப்படி பாடுவது என்று கிளாஸ் எடுக்கப்படும். விருப்பம் உள்ளவர்கள் சேரலாம்.
சார் ஆனா இந்த வார்த்தை வந்து ரத்த யுத்தம் தான் சார். நான் திரும்பவும் அதை ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம். சரி, இதுக்கு மேலே பார்த்து அவங்க எது வேணா சரி. எனிவே கம் டு த பாயிண்ட். மணிகண்டன் வருகின்றார், வாழ்த்துக்களை சொல்லுவோம். இன்னும் வேறு யாரெல்லாம் வராங்க அப்படின்றத சொன்னீங்கன்னா அவங்கள பற்றியும் நம்ம வந்து சில இன்ட்ரோலாம் கொடுத்து நம்ம வந்து நிறைய விஷயங்களை பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் முக்கியமான விஷயம், லைக்கை போடுங்க. வாயில் நல்லா புட்டு வச்சுட்டு இருக்காமல் நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் இனிமையான வாய்ஸ் வரும்போது. அதே தான் மேடம், நீங்கள் எப்போ சொல்லி எல்லாம் முடிச்சு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஆமாம் இல்லை லைக் பண்ணி சொல்கிறது மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனிவே லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது ஒரு நன்றி கூறிவிடுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.